அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம்னா, ரொம்ப ஒரு 2.25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது செஞ்சு. நான் என்னென்னா சுறா புட்டு தான் செய்ய போகிறேன். சுறா புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்த பெற்றவங்க வந்துட்டு பால் நிறையா சுரக்கணுன்னா இந்த மாதிரி சுறா புட்டு பால் சுறான்னு சொல்லி வாங்குவாங்க. இது சாப்பிட்டா கண்டிப்பாக பால் நல்லா சுரக்கணுவாங்க. அதே மாதிரி முட்டி எலும்புக்கு, இடுப்பு எலும்புக்கெல்லாம் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம அதை தின்றுருக்கோம். எப்போயாவது திங்கலாம், எப்போவுமே தின்ன முடியாது, எப்போயாவது திங்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதோட தொலியெல்லாம் பிச்சிட்டு அதை நல்லா பொடிசாக நம்ம கையிலே பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, பூண்டு கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டு அந்த பூண்டே குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அதையும் போட்டு வதக்கிட்டு, அதோடு வந்துட்டு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு நான் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி அந்த மீன் பிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறமேட்டு மிளகுத்தூளெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வெந்துடும், சூப்பராக வந்துடும். அதை சுட சோறில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி சுறா புட்டையும் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பாரும் வச்சுருந்தேன், அதுக்கும் வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.